வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஒரு தன்னம்பிக்கையான ஒரு கதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 200 பேர் கூடியிருந்த அரங்கத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு 500 நோட்டை காட்டி யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கை தூக்குனாங்களாம். பேச்சாளர் உடனே என்ன சொல்லியிருக்காரு, உங்களில் ஒருவருக்கு இந்த 500 நோட்டை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 நோட்டை கசக்கி சுருட்டிட்டாராம். அதுக்கப்புறம் திருப்பியும் கேட்டிருக்காரு, இந்த நோட்டை இப்பயுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமே அனைவருமே கை தூக்கியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த ரூபாய் நோட்டை தரையில் போட்டு காலால் நசுக்கி அந்த அழுக்கு நோட்டை காட்டி, இன்னும் இதன் மேலே உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அனைவருமே இப்போதுமே கையை தூக்கியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 500 தாள் பல முறை கசங்கியும் மிதிப்பட்டும் அழுக்கடைஞ்சும் அதனோட மதிப்பை இழக்கவே இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் அவமானப்படும் போதும் தோல்வியை சந்திக்கும் போதும் மனமுடைஞ்சு போய் நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதன் மதிப்பு என்றைக்குமே குறையாது. வாழ்க்கைங்கிற பயிருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உரம். ஸோ எல்லாருமே தன்னம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே இழந்துடாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.